சிண்ட்ரோம் பற்றி கேட்குறாங்களா? டவுன் சிண்ட்ரோம் பற்றி நம்ம வந்து சொல்லியாச்சு ஓரளவு. வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, இது கன்ஜெனிட்டலில் வரக்கூடியது, ட்ரைசோமியில் வந்து 22ல் வந்து இருக்கக்கூடியது. 95% வந்து 95% ஆஃப் பீப்புள் வந்து மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து 35% மேலே வந்து மாற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்மால் ஹெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் அண்ட் ஃபேஸாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அப்வர்டு அதுக்கப்புறம் ஸ்டன் ஐயாக இருக்கும், ரவுண்டட் சீக்காக இருக்கும், வீக் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஃபி அதுக்கப்புறம் வந்து மசில்ஸ் ஃப்ரீக் அண்ட் ஃப்ளஃபி மவுத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும், அன்யூஷுவலாக இருப்பாங்க, மால் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் ஃபிங்கர் வந்து ஒழுங்காகவே வேலை செய்யாது. நாக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓவர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாயிண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டாக தெந்தி அதுக்கப்புறம் நேச்சுரல் ஹைட்டாக இருக்குது. அன்யூஷுவல் சோல் ஆஃப் ஃபீட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மால் ஃபார்மில் இருக்கும். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் வந்து நார்மல் ஓப்பனிங் ஹோல் வந்து இருக்கும். இப்போ கன்ஜெனிட்டலில் வந்து நார்மல் அதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் வந்து மால் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னி டிஸார்டரில் வந்து தைராய்டு டிசீஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹியரிங்னஸ்ஸு, அதுக்கப்புறம் விஷன், இதெல்லாமே வந்து கம்மியாயிரும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 21 குரோமோசோம் வந்து இது வந்து இதாகுது அதுக்கு சொல்லிக்கலாம். ப்ரோக்னோசிஸ் வந்து மெடிக்கேஷன் என்ன சொல்லலாம்னா ஆன்டி சீசர் மெடிக்கேஷன் வந்து கொடுப்பாங்க. தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்மோன் வந்து கொடுப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம் வந்து நாட் அ சைடு எஃபெக்ட். இப்போ எஃபெக்ட் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் வந்து மெடிக்கேஷனுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாது. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. சில்ட்ரனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனில் வந்து இது வந்து ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸாக வந்து இருக்கும் அதுக்குப்படி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் தெரப்பியில் வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்போட்டோனியா அதெல்லாம் வந்து மோட்டார் டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாம். ஸ்பீச் தெரப்பி, ஃபோனேஷன் தெரப்பி வந்து யங் சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம், நல்லா வேலை செய்யலாம். செல்ஃப் கேர் ஸ்கில், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங், ட்ரெஸ்ஸிங், க்ரூமிங் அதெல்லாம் வந்து சொல்லித்தரலாம். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பியில் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் மியூசிக் தெரப்பி டெவலப்மெண்ட் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நிறைய பேரண்ட்டு கன்சல்டேஷனுக்கு வந்து போகணும் நல்லா, அதை சொல்கிறாங்க.